மாண்புமிகு பேரவைத் தலைவரிடம் நாங்கள் தேர்தல் முடிந்து இன்றைக்கு எங்களது கழகம் தோல்வியை சந்தித்த பின்னால் சில கருத்துக்களை நாங்கள் சொன்னோம். அதே போல சட்டமன்றத்தில் இன்றைக்கு ஆளும் கட்சிக்கு ஆதரவாக நாங்கள் நிலையெடுத்தோம். மக்கள் செல்வாக்கு அவர் இருந்த காரணத்தினால் அந்த நேரத்தில் நாங்கள் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எங்கள் 25 பேர் மேல் தகுதி நீக்க பெட்டிஷன் கொடுத்திருந்தாரு. நாங்களும் அண்ணன் சி வி சண்முகம், நாங்களும் நத்த விஸ்வநாதன் உட்பட நாங்களும் அவங்க 22 பேருக்கு மேல தகுதி நீக்க மனு கொடுத்திருந்தோம். இப்பொழுது 2 மனுக்களையும் நாங்கள் வாபஸ் பெற்றுவிட்டோம். எங்களது சைடு பாத்தீங்கன்னா எனக்கு அண்ணன் விஜய் பாஸ்கர் அவர்களும் நானும் அந்த சைடு மனு கொடுத்திருந்தோம். எனக்கு 2 மனுக்களையும் நாங்கள் வாபஸ் பெற்றுவிட்டோம். அதை அந்த கடிதத்தை நான் பேரவைத் தலைவரிடம் கொடுத்திருக்கிறோம். அதே போல எங்களை பொறுத்தளவுக்கு அன்னைக்கு சொன்னோம், நிறைய பத்திரிகை இப்ப கூட பாத்தீங்கன்னா உள்ள பத்திரிகை நிறைய தகவல்களை போட்டிருந்தீங்க. இப்ப கூட நம்ம புதிய தலைவர் பார்த்திருந்தோம். இந்த மனுவை நாங்கள் 2 மனுவை 2 பேரும் அந்த தகுதி நீக்க மனுவை 2 பேர் கொடுத்திருந்தோம். 2 பேருக்கு மேலே அதை வாபஸ் வாங்கியிருந்தோம். அதே போல எங்களை பொறுத்தளவுக்கு பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருந்தோம். அப்ப கூட பத்திரிகையாளர்கள் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான் சொல்லியிருந்தோம். அன்றைக்கு சரி, தொடர்ந்து எங்களது பொதுச் செயலர் எடப்பாடியார் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுடைய சில கோரிக்கைகளை வச்சிருந்தோம். அது தோல்விக்கு பின்னால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எப்படி இந்த கட்சி 100 ஆண்டுக்கு இருக்க வேண்டும், ஆட்சியில் இருக்க வேண்டும், கட்சி நல்லா இருக்க வேண்டும் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ஒரு கட்சி என்பது வெற்றி தோல்வி சகஜம், அதில் மாற்று கருத்து இல்லை. எந்த கட்சி தோல்விக்கு பின்னால் ஆராய வேண்டும் அந்த கருத்தை வச்சிருந்தோம். பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்ற கருத்துக்கள் வச்சிருந்தோம். ஆகவே குழு அமைக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் வச்சிருந்தோம். இப்படி பாத்தீங்கன்னா பல்வேறு கருத்துக்களை வச்சிருந்தோம். அதெல்லாம் பொதுச் செயலர் அவர்களும் ஒன்றன் ஒன்றாக கண்டிப்பாக அதெல்லாம் பரிசீலித்து செய்வதாக கூறியுள்ளார்கள். ஆகவே நாங்கள் எப்போ ஒரே கழகத்தில் இருக்கிறோம். எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான், பிளவு கிடையாது. ஆரம்பத்திலிருந்து பிளவுன்னு போடுங்க, அது கிடையாது, தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆகவே அந்த கருத்து வேறுபாடு நீங்கிவிட்டது. இன்னைக்கு ஒற்றுமையாக அதிமுக வலுவோடு செயல்படும். அதே போல எங்களது அண்ணன் பொதுச் செயலர் அவர்களும் கண்டிப்பா என்னுடைய கட்சியை நீங்கள்லாம் ஒற்றுமை சேர்ந்து வழிநடத்தோம் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். நாங்களும் இன்னைக்கு சந்தித்து இன்றைக்கு பொதுமக்களுக்கு இந்த கட்சி கிட்டத்தட்ட பொன்விழா கண்ட கட்சி 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்திருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்கள் இந்த கட்சியை வளர்த்துள்ளார்கள், தலைவர் ஆரம்பித்த கட்சி. ஆகவே நாங்கள்லாம் பாத்தீங்கன்னா நானாயிட்டு விஸ்வநாதன் ஆகிட்டு விஜய் பாஸ்கர் காமராஜ் இருக்கிறவங்க எல்லாரும் நாங்கள் எல்லாருமே தங்கமணி எல்லாரும் கிட்டத்தட்ட எங்கள் குடும்பமே கட்சி ஆரம்பத்திலிருந்து கட்சி குடும்பம் இருந்தவர்கள். அதுவே இந்த கட்சியை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு இது உயிர், அதில் மாற்று கருத்து அன்னைக்கு சொன்னது. ஆகவே பல்வேறு தகவல்கள் பரப்பப்பட்டிருந்தது எங்க மேல பதவிக்காக. அதெல்லாம் அன்னைக்கே இன்னைக்கு ஆளும் தரப்புலையும் சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நாங்க அவங்க எங்கிட்ட பதவி கேட்டு வரல, நாங்களும் சொல்லிட்டோம் அது இல்ல, எங்களுக்கு தோல்வி அடைஞ்சிட்டோம், அதை அதெல்லாம் ஆராய்ந்து சரி பண்ணணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாங்கள் ஒற்றுமையா இருந்து அதை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் 2 பெட்டிஷன் வாபஸ் வாங்கிட்டோம். இனி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா என்ன நினைச்சாலோ அந்த அடிப்படையிலே அதிமுக சிறப்பான முறையில் வெற்றிகளை போடும். அதைத்தான் இன்னைக்கு நாங்கள் பொதுச் செயலர் சந்திச்சோம். இன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு, நாங்களும் சந்திச்சு இங்க இன்னைக்கு பார்த்து வாபஸ் பெற்றுட்டோம். அது இனி பாத்தீங்கன்னா அதிமுக பொறுத்தளவுக்கு என்றைக்கும் மக்களுக்கான இயக்கம் அது ஒற்றுமையாக செயல்படும். இல்ல அவங்க இன்னைக்கு அவங்க ஆபீஸ்ல இருந்து இங்க நாங்க வந்தோம், எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கோம், எந்த மாற்று கருத்து கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் சி வி சண்முகம் நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தா எங்க எல்லாம் வழி நடத்தணும். அதே போல நீங்க அதாவது எல்லா கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளி என்பது நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் அதிமுக ஒன்று கூடி விட்டது. ஆகவே கருத்து வேறுபாடு சரி செய்யப்பட்டது. சொல்ல போனா கருத்து வேறுபாடு ஆகவே நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம். சி வி சண்முகம் எங்களோட இருக்காரு.